பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த டிவி நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெப தேவை ஏற்படுமானால் எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளையாக ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் இருந்தது உண்டு. இப்பொழுதும் அப்படியே நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் தொழில் செய்கிற இடங்களிலே ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே உண்டு. ஆனால் ஒரு பயம் இருக்கிறது. என்ன, நான் எதுவும் பாவத்திலே விழுந்து விடுவேனோ, ஏதாவது அக்கிரமத்திலே விழுந்து விடுவேனோ, எல்லோரும் பாவம் செய்கிறவர்களாக, எல்லோரும் தவறு செய்கிறவர்களாக என்னை சுற்றிலும் இருக்கிறார்களே, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நான் ஒரு நல்ல பிள்ளையாக வாழ முடியும் என்று ஒரு சந்தேகத்தோடு, கேள்வியோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நற்கிரியைகளை செய்வதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறேன். எதுவரைக்கும் நற்கிரியைகள் செய்ய ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், ஆண்டவருடைய வருகை வர்ற வரைக்கும் நீங்க நீதிமானாய் இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாள் வருகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். இந்த உலகம் ஒரு மோசமானதா இருக்கலாம். எல்லா அநியாயமும், அக்கிரமமும், விபச்சாரமும், வேசித்தனமும், களவும், கொள்ளையும், லஞ்சமும், லாவணியமும் உங்களை சுற்றி ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிற வேளையிலும் ஆண்டவர் உங்களை அதன் மத்தியில ஒரு நீதிமான போல கரம் பிடித்து உங்களை நடத்துவார். எப்படி முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் அதற்காகவே உங்களை உண்டாக்கினார், நற்கிரியைகளை செய்வதற்காக. அதை தொடங்கினவர் அவர் வருகிற வரைக்கும் அந்த நன்மை செய்கிற அக்னி உங்களுக்குள்ள அணையாது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் மட்டும் நன்மை செய்து என்ன, எல்லாம் தீமையாக இருக்கிறதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தர் கேட்கிறார். அப்ப எதுக்காக கர்த்தர் நம்மளை நன்மை செய்ய வச்சிருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மையை கண்டடையும்படி. ஆம், நீங்க மேன்மையா உயர்த்தப்படுவதற்கும், ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை கண்டடைவதற்கும் ஆண்டவர் உங்களை முன்குறித்தபடியினாலே நன்மை செய்கிற தேவ பிள்ளையாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா மேன்மை கிடைக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க இருக்கிற இடங்கள்ல மேன்மை அடைய போறீங்க. நீங்க தொழில் செய்கிற இடத்துல உங்க தொழில் மேன்மை அடைய போகிறது. நீங்க படித்து கொண்டிருக்கிற இடத்துல உங்கள் படிப்பில் ஒரு பெரிய மேன்மை உண்டாக போகிறது. நீங்கள் நன்மைக்காக போராடுகிறீர்கள், நன்மையை பேசுகிறீர்கள். ஐயோ, நன்மையை விட்டு விடுவேனோ என்ற கவலைப்பட்டு அதற்காக ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே தேவன்
உங்கள் நன்மையை உங்களுக்கு மேன்மையாக கர்த்தர் மாற்றுவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்கிற நன்மை உங்களுக்கு மேன்மையாக உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், ஆதியாகம புஸ்தகத்திலே இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31:24 அருமையான லாபான் கோபத்தோடு யாக்கோபை துரத்தி கொண்டு போகிறார். என்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே, என்கிட்ட சொல்லாம போயிட்டானே, எப்படி போகலான்னு மிகுந்த கோபத்தோடு கூட போகும்போது அன்று ராத்திரியிலே, ஆதியாகமம் 31:24 அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா, நமக்கு தீமை செய்ய வர்றவங்க கிட்ட கூட கர்த்தர் கண்டிக்கிறார். என் புள்ள நீதிமான், என் புள்ள பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, அவர்கிட்ட போய் தீமையான ஒன்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அந்நியர்களை கண்டிக்கிறார். அப்ப பாருங்க, உங்களை நன்மை செய்ய உருவாக்கின தேவன் எவ்வளவு ஜாக்கிரதையாயிருக்கிறார். அடுத்தவர்களுடைய தீமை உங்களிடத்துல வராதபடிக்கு, அவர்கள் உங்களிடத்துல வந்து தீமை ஒன்று பேசாதபடிக்கு கர்த்தர் கண்டிக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்காக கிரியை செய்யும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க இன்னும் நீதிமானாய், இன்னும் பரிசுத்தவாட்டியாய், இன்னும் தேவ பிள்ளையாய், இன்னும் தேவனுக்காக நீங்கள் வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல தேவனுக்காக நில்லுங்க. கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மேன்மையா நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னொன்னு கூட கேட்கலாம், நான் நன்மை செய்யறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இந்த ஜனங்கள் மத்தியில கிடந்து நான் போராட வேண்டியது இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா நன்மை செய்யறதுனால 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்க செய்கிற நன்மை, தேவன் எதிர்பார்க்கிற நன்மையை தொடர்ந்து சோர்ந்து போகாம நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களை ஸ்திரப்படுத்திக்கிட்டே வருவார். தீமை செய்கிறவன் அகன்று ஓடுவான், பாவம் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள் அகன்று போவார்கள். நன்மை செய்கிற உங்களையோ தேவன் அந்த இடத்துல பலப்படுத்தி கொண்டே வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 37:27 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் வேலைக்கு பங்கு வந்துருமோ, என் தொழில்ல ஏதோ ஒரு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறீங்கல்ல, உங்க வேலைக்கு எந்த பங்கமும் வராது, உங்க தொழில்ல எந்த விதமான சரிவும் வராது. காரணம், நீங்க தேவ பிள்ளை, நீங்க ஒரு நீதிமான், நீங்க நன்மை செய்யறவங்க. அதனால நீங்க தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள், தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆம், நன்மை செய்வதனாலே நீங்கள் அந்த இடத்துல ஸ்திரப்பட்டு போவீர்கள். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன? நீங்கள் நன்மை செய்கிறதினாலே உங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? அங்கே துதிக்கவும் ஸ்தோத்திரமும் பண்ணவும் கர்த்தர் வழி உண்டாக்குகிறார். ஆம், நன்மை செய்கிற பாத்திரம் எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நன்மை செய்கிறவங்க எப்பவும் கர்த்தரை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். துதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆம், சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவரை பாடுறதுனால எனக்கு என்ன லாபம்? அவரை துதிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் என்று நீங்க கேட்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே யோசபாத் எதிரிகளுக்கு விரோதமாக துதிக்கிற ஜனங்களை நிறுத்தினானாம், பாடுகிற ஜனங்களை நிறுத்தினானாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுகிற தேவ பிள்ளைகளை யுத்த களத்துக்கு முன்பாக நிறுத்தினானாம். என்ன நடந்தது தெரியுமா?
அவர்கள் பாடி துதித்த போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம், சும்மா துதிக்கல, ஆலயத்துக்கு போய் சும்மா ஆராதனையில பங்கு கொள்ளல, சும்மா குடும்ப ஜெபத்துல துதிக்கல, சும்மா தனி ஜெபத்துல சும்மா துதிக்கல. எதிரிகள் அந்த துதியினாலே வெட்டுண்டு விழுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், நீ நன்மை செய், உனக்குள்ள துதியின் ஆவியானவர் வருவார். அந்த துதி உண்டானாலே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நன்மை நமக்குள்ளே துதியை கொண்டு வருகிறது. 2, 3வது காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்மை செய்கிறதினாலே ஆண்டவர் உங்களை தேடுகிறார். எப்படி வேதம் சொல்லுகிறது? சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆம், அதுல 3வது வசனம் சொல்லுது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் தேடுறார். ஆலயத்துக்கு போகலையா, என் புள்ள வந்துருவானே, ஏன் வரல அப்படின்னு கர்த்தர் தேடுறார். ஆமா, குடும்ப ஜெபத்துக்கு போலையா, என் புள்ள குடும்ப ஜெபத்துக்கு வந்துருவானே, ஏன் வரல அப்படின்னு கர்த்தர் தேடுவார். ஏன்னா நன்மை செய்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அருமையான தேவன் கானா ஊர்ல அந்த அந்த ரசம் தீர்ந்து போனது. அப்பொழுது அங்கே இயேசுகிட்ட அந்த பிரச்சனை வந்தபோது தண்ணீரை ஊத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீரை அவர் சொற்படியே அதில் ஊற்றினார்கள். திரும்ப அந்த தண்ணீரை எடுத்து பரிமாற சொன்னார். தண்ணீர் முழுவதும் திராட்சை ரசமாக இருக்கிறது. அவர் தொடவில்லை, அதுக்காக ஜெபிக்கவில்லை. என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த தண்ணீரை ஊற்றும் போது கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் துதிக்கிற இடத்துல இருந்தா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். குடும்ப ஜெபத்துல இருந்தா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். தனி ஜெபத்துல இருந்தா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவர் பார்த்தாலே போதும், நம்ம வேலை ஸ்தலத்துல ஒரு அற்புதம், நம்ம படிக்கிற இடத்துல ஒரு அற்புதம், நம்ம தொழில் ஸ்தலத்துல ஒரு அற்புதம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம். பார்த்தீங்களா? நன்மை செய்யறவங்களை கர்த்தருடைய கண் தேடுகிறது. கர்த்தருடைய கண் நம்ம மேல பட்டாலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான தாயே, தகப்பனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நீதிமான், உன் நீதியை விட்டு விடாதே. நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தத்தை விட்டு விடாதே. உன்னை நற்கிரியைகளை செய்யவே, கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நற்கிரியைகளை செய்யவே உன்னை அழைத்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் நீ விழுந்து விடாதே. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், நீதிமானாய் வாழு. நான் உன் பக்கம் இருந்து உனக்காக கிரியைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சத்தத்தை விசுவாசித்தால், இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினால், நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், என்னோடு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட அருமையான ஆண்டவரே, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், அருமையான தாய்க்காக, தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன், அருமையான வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கிற இடங்கள்ல அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே, அவருடைய நீதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு, தீமைக்கு நேராய் கடந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே, அவர்களின் நற்கிரியைகளை செய்ய அவர்களுக்குள்ளே தொடங்கின தேவன் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நீங்க நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றியப்பா. உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், எப்பேர் பெற்ற இடத்துல இருந்தாலும்,
நன்மை செய்கிறவர்களாக, ஜொலிக்கிறவர்களாக, தேவ மகிமையை தங்களுக்குள் கொண்டவர்களாக அவர்கள் நிலைநிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். பேச்சிலும், நடத்தையிலும், பார்வையிலும், ஒவ்வொரு காரியத்திலும், செயல்களிலும் அவர்கள் பலப்பட்டு தேவனுக்குள்ளே வளர நீர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு கட்டப்படுவானாக. அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வன்கண், எரிச்சல், பொறாமைகள் கட்டப்படுவதாக. உங்க பிள்ளைகளை திடப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை அவள் காதுகளிலே கொண்டு சேர்த்ததற்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே, ஆமென்.